மட்டன் எடுத்தா கண்டிப்பா இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்க. சும்மா வீடே மணக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு. 1/2 கிலோ மட்டன நல்லா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி, இப்போ ப்ரெஷர் குக்கர்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உப்பு, மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மூழ்குற அளவுக்கு தண்ணி விட்டு, லோ ஃப்ளேம்லயே நல்லா 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. விசில் கணக்கு கிடையாது. நேரம் தான் கணக்கு. இப்போ இன்னொரு எண்ணத்துல எண்ணெய், நெய் சம அளவுல விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், உப்பு, நான் பாண்டா லீஃப் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, அப்புறம் தக்காளி, ஒரே ஒரு நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் விட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர்லேருந்து கறிய எடுத்துடலாம். அதிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது தேங்காய், கசகசா, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லி, புதினா சேர்த்து இறக்கிடலாம். சூப்பரா இருக்கும்.